எப்படி இருக்கீங்க? நாங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் ஸ்கூட்டரில் வருதுன்னு பார்த்தா, பைக்லாம் ஒரு சில பைக்கில் வருது. ஆனால் ஸ்கூட்டரில் தான் ரொம்ப இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் பண்ணால் வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகும், ஆனால் செல்ஃப் வண்டி ஒர்க் ஆகுது. இது நிறைய மெக்கானிக்கிட்ட போனாவே கண்டிப்பாக இப்போ என்கிட்ட வந்தாவே சிடியை தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் சிடியை மாற்றி அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது ஒரு லைனை மாற்றி கொடுக்கலாம். இது நல்லதாக இருக்குது, கெட்டதாக இருக்குது. இந்த வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஆனால் கெட்டது ரொம்ப கெட்டது கிடையாது. கண்டிப்பாக இந்த 2180 ரூபா இந்த சிடி 2180 ரூபா நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு லைனை நீங்கள் மாற்றி கொடுத்தா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த வீடியோ நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே, ஓகேங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஹோண்டா டியோ தான். இப்போ ஹோண்டா டியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்லேயே நிறைய பிரச்சனை பார்த்தாவே செல்ஃப் ஒர்க் ஆகுது, ஆனால் கிக் வச்சா வண்டி ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு நிறைய பேர் விஷயம் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா சிடிஐ போச்சுன்னா மாற்றினா சரியாயிடும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வண்டியில் சிடிஐ மாற்றிருக்காரு, மாற்றி கூட ஒரு 10 நாள் நல்லா ஓடி இருக்குது. திருப்பியும் அதே பிரச்சனை. இப்போ பாருங்கள், வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் போடுறேன், திருப்பி கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஆனால் இதே கிக் பாருங்கள், கிக் அடிக்கிறேன். கிக்கு ஒரு அடிச்சு ஸ்டார்ட் ஆகுது. திருப்பி கீ ஆஃப் பண்ணுறேன், திருப்பி கிக் அடிக்கிறேன். ஆனால் செல்ஃபு வண்டி போட்டால் எடுக்கல. இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்தமாரி பிரச்சனை வந்தாவே ஸ்கூட்டரில் கண்டிப்பாக சிடிஐ தான் போயிருக்கோம், சிடிஐ போனால் தான் இந்தமாதிரி பிரச்சனை வரண்டு. ஆனால் இந்த கஸ்டமர் புதுசாகவே சிடிஐ போட்டிருக்காரு. சிடிஐ போட்டு ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சிங்களேன், 10-15 நாள் ஆகுது. ஆனால் மறுபடியும் அதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி சிடிஐ மாத்திரம் என்ன ஆகும், பிரச்சனை இன்னும் காசு தான் வேஸ்ட் ஆகும், ஓகேங்களா? அப்போ நம்ம வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த வண்டியில், ஓகேங்களா? இந்தமாரி பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு சிடிஐ மாற்றி பார்ப்பாங்க. சிடிஐ மாற்றி இதே பிரச்சனை இருந்தால் இந்த ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டில் கட்டிடலாம். இது ஃப்ரெண்டில் எல்லாம் ஸ்க்ரூ நம்ம கட்டிடணும். ஏன்னா சிடிஐ வந்து ரேட்டு வந்து கம்மி கிடையாது, 2180 ரூபா அந்த ரேஞ்சு வரும், ஓகேங்களா? அதனால் சிடிஐ வந்து மாதம் மாற்றினே இருந்தால் பிரச்சனை இருக்குது. தச்சமயத்துக்கு பண்ணக்கூடாது, ஓகேங்களா? சிடிஐ புதுசாக போட்டால் திருப்பி இந்த பிரச்சனை வந்தால் இந்த பிரச்சனையை தான் நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் கட்டிடணும். ஸ்கூட்டரில் இந்த பிரச்சனை எல்லா வண்டியிலும் நிறைய வண்டியில் வருது, ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சிடிஐ மாற்றாதீங்க, இந்த லைன் வண்டி செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சிடிஐ பார்க்கலாம், ஓகேவா? நாங்கள் எல்லாமே செக் பண்ணுறோம், ஓகேங்களா? இந்த ஒயர்லாம் செக் பண்ணி பார்த்தோம், இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம். இந்த ஃப்ரண்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை செஞ்சாவே இந்த வேலை கரெக்டாக பக்கம் முடிஞ்சிடும். அதேமாரி கீழேயும் ஸ்க்ரூ இருக்கும், ஓகேங்களா? அதையும் கரெக்டாக கட்டுங்க. மேலே வண்டி கட்டி எடுத்துடாதீங்க, பிளாஸ்டிக் உடஞ்சிடாது. இவ்வளோ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், அதனால் கரெக்டாக கட்டி பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டியர் லைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டியில் ஒரு சின்ன ஒரு ஒயரிங் தான், ஓகேங்களா? நீங்களே சிம்பிளாக பாருங்கள் நான் பண்ணுறேன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த சிடியை தட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பார்க்குறேன், ஓகேங்களா? இதுதான் சிடிஐ நம்புது, செல்ஃப் ஒர்க் ஆக முடியுது. ஆனால் இது மாதிரி நல்லா வேகமாக தட்டினா ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ இதுக்கு வர ஒயரிங் பிரச்சனை தான் எதாவது ஸ்டாண்டாக இருக்குது, ஓகேங்களா? அதை நம்ம கரெக்டாக சரி பண்ணாவே இந்த சிடி பிரச்சனை அவ்வளோ வராது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஒயரை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிடியும் மாற்றணும். அதை காமிக்கிறேன். இப்போ வண்டி ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த சிடியை நம்ம கேட்டுறோம். இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பச்சை கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த லைனை ஓகே, இந்த இது பச்சை லைன் இதில் இந்த லைனை கட் பண்ணி நம்ம பேட்டரி இடத்துல கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா நல்லதுன்னு இருக்கும், கெட்டதாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் முதல்ல நல்லதை காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. லைனை கட் பண்ண தேவையில்லை, அந்த சாய்க்கில் சொருவிட்டு அப்படியே ஒரு லைனை கொடுத்துடலாம். இந்தமாரி இப்படிங்க, அந்த லைனு கரெக்டாக எது இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த டைரெக்டாக எடுத்து இதுங்க ஒயிட்டு க்ரீனு அதில் ஒரு லைன் நம்ம விடுவோம்.
கொடுத்து சரி சரி அவ்வளோதான். இது வெளியில் நிறைய ஒயரெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஐடியாவில் பண்ணுறோம். இது எல்லா வண்டிக்கும் சேம் தாங்க. இதுமாரி கிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது, வண்டி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குதுன்னா இந்த சீரியலில் இந்த லைனை தான் பார்க்கணும். ஓகேங்களா, இதை பார்த்தாவே பக்காவாயிடும். அப்படியே பக்கத்தில் பேட்டரி. ஓகேங்களா, அதனால் அதில் ஒரு லைனை வரும், அந்த லைனை இதில் ஜாயின் பண்ண வேண்டியதான். ஏன்னா வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகணும், கண்டிப்பாக சிடியை மாற்றலாம். ஏன்னா கிக்கு ஸ்டார்ட் ஆகுது, செல்ஃபு ஸ்டார்ட் ஆக முடியுதுனாவே கண்டிப்பாக சிடி இந்த 2200 வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்தமாரி விஷயம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஃப்ரீயாக காசே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு வீட்டிலே பண்ணிடலாம் நம்ம. ஓகேங்களா, அதனால் இதை பார்க்குற மெக்கானிக்கும் சரி, நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் நான், ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப செலவு பண்ணாதீங்க. ஓகேங்களா, இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2100 180 ரூபா நம்மளுக்கு லாபம். ஓகே, நாளைக்கு சிடியை மாற்றவே வேண்டாம். இது என்ன ஒன்றுனா நம்ம டேரெக்ட் லைன் கொடுக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா செல்ஃபை வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, திருப்பியும் போட்டால். ஆனால் இந்தமாரி லைன் கொடுக்கும்போது இப்போ நான் செல்ஃபை போடுறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஓகே, இதுதான் வந்துட்டுனா மோட்டர் சுத்தம். ஆனால் யாருமே செல்ஃபில் கை வைக்க போகிறதில்ல. இருந்தாலும் நான் இதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, 2200 இது சேவ் பண்ணுறதோட செல்ஃபில் நீங்கள் கையை வைக்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணாமல் வண்டி அப்படியே ஓட்ட போகிறீங்க, அப்படியே ஆஃப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நல்லா தான் சொல்கிறேன், ஒரு கடை தான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதனால் உங்கள் வண்டியில் இதுமாரி பிரச்சனை வந்தால், அது 2 வீலர் எந்த வண்டி இருந்தாலும் இந்தமாரி பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். சிடி 2200 கொடுத்து செலவு பண்ணாதீங்க, வேஸ்ட்டாக ஆகிடும். அப்படியே ஒரு செலவு பண்ணி புதுசாக போட்டு வேறு போட்டிருக்காரு, இப்போ திருப்பி அதே பிரச்சனை வருது. அப்போ ஒயரிங் தான் ஃபால்ட் இருக்குது. ஓகேங்களா, நம்ம இப்போதைக்கு இந்த சச்சமே கொடுத்துருக்கோம். இது பர்மனெண்ட்டு தான், சச்சமே கூட பர்மனெண்ட்டு தான். நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது இது. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வண்டியில் நிறைகள் குறைங்க வந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது நிறைய ஸ்கூட்டரில் இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஓகேங்களா, அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இப்போ நான் கீ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஒன்று ரெடி ஆன் பண்ணுறேன். ஒரு இதில் ஸ்டார்ட் ஆகிடும், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா செல்ஃபை அழுத்தும் போது வண்டி மோட்ரு போடும், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அதனால் செல்ஃபில் நம்ம ஏன் கை வைக்க போகிறோம். அதனால் இந்தமாரி லைன் கொடுத்து ஈஸியாக பண்ணுங்கள். ஓகே, இதுமாரி வேணாம் எனக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் 2100 வேஸ்ட்டு தான் செலவு பண்ணுறது செலவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், இதோட ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நிறைகள் குறித்து கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டி இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வண்டி இந்தமாரி பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக இந்த 2500 நம்மளுக்கு லாபம் தான். சேவ் பண்ணுறோம். ஓகே, லாபம் இல்லை, சேவ் பண்ணுறோம். தேவையில்லாமல் 2500 பார்த்து நம்ம வண்டிக்கு வேறு எதனா விஷயம் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய பொருளாக மாற்ற வேண்டாம். இந்தமாதிரி லைனை மாற்றி கொடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா, ஓகேங்க. இதோட வேறு நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அதே தான் சேமாக சொல்கிறது. ஓகேங்களா, அடுத்த வாரம் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.